ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். ரெண்டு பேருமே காணோம். இந்த நெக்லஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்களா ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி. நாங்க ரெடி ஆயிட்டோம் மாமா. அண்ணே, அக்கா, அண்ணன் ரெடி ஆயிட்டாரா? ரெடி ஆயிட்டே இருக்காரு. பெரியமா, பாத்து பாத்து வாடா. பெரியமா, எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். பெரியவர் வந்துட்டா ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். ஆட்டமா? என்ன சொல்றீங்க பெரியமா? அது ஒண்ணும் இல்ல அசோக், சிலம்பாட்டம் உரியடி ஏற்பாடு பண்ணிருக்க நீ தானே சொன்ன. அததான் அம்மா அப்படி சொன்னாங்க. இல்லம்மா? ஓ, அத சொன்னாங்களா? அப்ப சரி, ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான். எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் இந்த கனகாவையும் துர்காவையும் காணோமே. இந்த பொங்கல் விழாவே அவங்களுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்ப சரி பெரியமா, நான் கீழே போறேன், வாங்க. வா. பொங்கலை வைக்க அங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இவன் என்னடானா தனியா பொங்கல் வச்சு படையல் போட்டுட்டு இருக்கா. சாமி கும்பிட்டு முடிக்கட்டும், கேட்கலாம். இந்த படையல் போட்டதே சின்னையாவுக்காக தான். நான் சாமி கும்பிடுற நேரம் அவரே வர வச்சிட்டியே. சின்னையா, அம்மனுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு இருக்கேன், நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. சின்னையா, இங்க இல்ல, இங்க திரும்புங்க. இப்ப கும்பிடுங்க. அம்மா தாயே, இன்னைக்கு துர்கா யாரு கனகா யாருன்னு எனக்கு தெரிய வச்சுட்டு. சின்னையா, சின்னையா, நான் உங்களுக்கு விபூதி வச்சு விட்ட மாதிரி நீங்க எனக்கு இந்த குங்குமத்தை வச்சு விடுறீங்களா? நானா? நீ துர்காவா கனகாவானே தெரியல. நான் எப்படி உனக்கு குங்குமம் வைக்க முடியும்? என்னாலாம் முடியாது. என்ன நம்புங்க சின்னையா, இந்த கனக துர்கா மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் உங்க துர்கா. சின்னையா, ரெண்டு பேரும் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? துர்கான்னு நிரூபிக்க அம்மன் மேலேயே சத்தியம் பண்றீங்களே. அம்மனுக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? சரி, பரவாயில்ல சின்னையா, நீங்க வச்சு விடலனா என்ன, உங்களை நினைச்சு நானே வச்சுக்கிறேன்.
சரி, நீ இப்ப எதுக்காக தனியா படையல் வச்சிருக்க? புடவை எடுக்கும்போது வீணாக்க சேலையில நெருப்பு பட்டுருச்சா, அது ஏதோ கெட்ட சகுனம் மாதிரி மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதான் பொங்கல் திருவிழாவுல எந்த கெட்டதும் நடந்துடக்கூடாதுன்னு கனகதுர்காவுக்கு பொங்கல் வச்சு படையல் போட்டேன். தீ பிடிச்சது ஒரு விபத்து. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி பயப்படுறியே. சரி சரி, பொங்கல் விட ஆரம்பிக்க போகுது. விளையாட்டு போட்டி முடிஞ்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடியற வரைக்கும் நீ அங்கேயே தான் இருக்கணும். அங்க எங்கன்னு உன்னை தேட வைக்காத. ஓகே? சரிங்க வந்துரு. சின்னையா. எங்க தலை பொங்கல் விழா நல்லபடியா நடந்து முடியணும். துர்கா, கௌரி, என்ன இந்த ட்ரெஸ்ல இருக்கா? இத நீ நேத்து எடுக்கவே இல்லையே. இத சித்தப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எப்படி இருக்கு? பெரிய மனுஷ மாதிரி நல்லா இருக்க. இன்னொருத்தி எங்க? இன்னொருத்தி எங்கம்மா? இன்னொருத்தி பொங்கலோட நெய் வாசனை ஆள தூக்குது. விதவிதமா சமைச்சு போட்டு இவ சமையலுக்கே அடிமையாக்கிட்டா. இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். ஆஹா, என்ன ருசி! பிரமாதம். துர்கா, உன் ரூபத்துல நான் இருக்கிறதுக்கு காரணம் என்னோட பக்தியான உன்னை அழிக்க நினைக்கிறவங்களை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டி அது மூலமா இந்த வீட்டை நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு அமைதிய நிலைநாட்டணும். என் தாய் ஆதிசக்தி துணையோட உன் தாய் கனகதுர்கா அதை நிறைவேற்றி காட்டுவா.
வணக்கம். வணக்கம். வேலையை பாருங்க. டேய் ஜனா, அண்ணே மந்திர கண்ணாடி எங்கடா? அண்ணே அது வந்துருச்சுண்ணே. ஓம் ரீம் க்ளீம் ஸ்வாஹா. ஓம் ஐம் ரீம் க்ளீம் ஸ்வாஹா. ஓம் ஐம் ரீம் க்ளீம். நாகா, சாமி. கண்ணாடி முன்னாடி போய் நில்லு. சரிங்க சாமி. ஓம் ரீம் க்ளீம். ஆ ஆ ஜனா, அண்ணே யாரு கண்ணிலையும் படுறதுக்கு முன்னாடி இந்த மந்திர கண்ணாடி கொண்டு வந்து வைக்க சொல்லியிருந்தேன். ஏன்ட்ட அப்படி லேட் பண்றீங்க? அசோக் துர்கான்னு யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து வச்சுட்டு போ சொல்லு. போ. சரிங்கண்ணே. அம்மா என்ன கொண்டு வராங்க? டேய், என்னது இது? அது வந்து கண்ணாடிப்பா. கண்ணாடியா? ஆ, ஆமா, எதுக்கு இந்த கண்ணாடி? அது வந்து அசோக், இதை நான் தான்ப்பா கொண்டு வர சொன்னேன். எதுக்கு பெரியப்பா? இல்ல, போகி பண்டிகைக்கு பழைய கண்ணாடி கொடுத்துட்டு புது கண்ணாடி வாங்கிட்டு வந்து வைக்க சொன்னேன். சோம்பேறி, இன்னைக்கு தான் கொண்டு வரான். ஆனா இந்த கண்ணாடி ரொம்ப பெருசா இருக்கே. ஆமாப்பா, ஹைதராபாத் அரண்மனையில இருந்த கண்ணாடி இது. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்ல பெரியப்பா, அப்படி என்ன இந்த கண்ணாடிக்கு ஸ்பெஷல்? அசோக், இது சாதாரண கண்ணாடி இல்ல.
தினமும் தூங்கி எழுந்து இந்த கண்ணாடியில கண்ணு முழிச்சா அந்த நாளே அதிர்ஷ்டமான நாளா மாறிடும். ஓ அதனாலதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கண்ணாடியை வாங்கினேன். ஓஹோ சரி பெரியப்பா. என்னப்பா மச மசம் நிக்கிறீங்க? கண்ணாடியை வச்சுட்டு கிளம்புங்க. சரி பெரியப்பா, பார்த்து வைங்கப்பா. நான் கிளம்புறேன். சரி பெரியப்பா, நான் போறேன். பாத்துப்பா பாத்து. ஆ அர்ஜுன், அப்பா. கண்ணாடி ஓபன் பண்ணு. சரிங்க. சரிப்பா. வா, அர்ஜுன். பார்த்து. இந்த உலகத்துல எது வேணாலும் பொய் சொல்லலாம், ஆனா கண்ணாடி பொய் சொல்லாது. கனகாக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை இந்த மந்திர கண்ணாடி கண்டிப்பா நமக்கு காட்டி கொடுக்கும். ஜெயம் உனக்கே ஆவுடை, ஜெயம் உனக்கே. இப்ப போய் அந்த கனகாவை கூட்டிட்டு வாங்க. சரிங்க பெரியவரே. ஏய் கனகா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நான் கனகா இல்ல, துர்கா துர்கா துர்கா. இத பாரு, இன்னொரு தடவை உன்னை துர்கா துர்கான்னு சொன்ன அவ்வளவுதான். சரி சரி, நான் கனகா தான். ஆமா, என்ன துணிச்சல் இருந்தா என்ன மாதிரியே நெத்தி வகுடுல குங்குமம் வச்சுக்குவ. நேத்து வேற வேற கலர்ல தானே புடவை எடுத்தோம். அப்புறம் எப்படி என்ன மாதிரியே மஞ்சள் கலர்ல புடவை எடுத்திருக்க? போய் புடவைய மாத்திட்டு வா. இது என் சின்னையாவுக்கு பிடிச்ச கலரு. அவரே எனக்கு எடுத்து கொடுத்தது. நான் மாத்தல மாட்டேன். நான் உன்ன மாதிரி புடவைய கட்டி இருக்கிறது உனக்கு பிடிக்கலனா நீ வேணா போய் வேற கலர்ல புடவைய கட்டிக்கோ. எப்படி எப்படி நான் வேற கலர்ல புடவைய கட்டிக்கணுமா? சின்னையாவுக்கு பிடிச்ச கலர்னு ஆசையா எனக்கு மஞ்சள் கலர்ல புடவை எடுத்து கொடுத்தாரு. நீ சிவப்பு கலர் புடவை தானே எடுத்த. என்னமோ சின்னையாவே எடுத்து கொடுத்ததா என்கிட்ட போய் சொல்ற. சும்மா ஓவரா ஃபீலிங்ல காட்டாத. ஏன் இப்படி சித்திரவதைப்படுத்துற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? ஏதோ புடவையை கட்டியிருக்க சரி. இன்னொரு தடவை நீ உன்னை துர்கான்னு சொல்லிக்கிட்ட, இனிமே நீ உன்னை கனகானதா சொல்லிக்கணும். சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். நீயும் கனகா இல்ல, நானும் கனகா இல்ல. ரெண்டு பேருமே துர்கா தான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். என்ன ஏப்போலாம் விடுறா? அடி பாவி, சாமிக்கு படைச்சத எடுத்து சாப்பிட்டியா? இலையில இருந்த பொங்கல் சுண்டல் எல்லாம் காணுமே. அது எனக்கு தெரியாது. இல்ல,
நீ தான் எடுத்து சாப்பிட்டிருக்க. இப்படி சாமிக்கு படைச்சது போய் சாப்பிட்டிருக்கியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சாமிக்கு படைச்சதுனால ஒருவேளை சாமியை எடுத்து சாப்பிட்டிருக்கோம். வேணும்னா சாமி கிட்டே கேட்டுக்கோ. அதான் சாப்பிட்டியே, இனிமே என்னத்த கேக்குறது? ஆனா கேட்கணும். உனக்காக அந்த ஆத்தா கிட்ட மன்னிப்பு தான் கேட்கணும். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.